மற்றொரு அண்மைச் செய்தி. திருவள்ளூர் அடுத்த புல்லரம்பாக்கம் காவல் நிலையம் அருகே இளைஞருக்கு அரிவாள் வெட்டு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பிரபு. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருவள்ளூர் அடுத்த ராமத்தண்டலம் பகுதியைச் சேர்ந்தவர் அன்பரசு. இவருக்கு திருமணமாகி 3 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு முன்னர் அன்பரசு ராமத்தண்டலம் பேருந்து நிலையம் அருகே அமர்ந்திருந்த போது அவ்வழியாக சென்ற பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் கூச்சலிட்டுக் கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதனை அன்பரசு தட்டி கேட்ட நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பு உண்டான நிலையில் புல்லரம்பாக்கம் காவல் நிலையத்தில் இரு தரப்பினரும் அளித்த புகாரின் அடிப்படையில் அன்பரசு மற்றும் எதிர்த்தரப்பு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து அன்பரசு கடந்த வாரம் சிறையில் இருந்து நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் கடந்த 1 வார காலமாக புல்லரம்பாக்கம் காவல் நிலையத்தில் தினந்தோறும் கையெழுத்திட்டு விட்டு தனது வீட்டிற்கு சென்றுள்ளார். அதுபோல் இன்றும் புல்லரம்பாக்கம் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு விட்டு அன்பரசு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது காரில் வந்த மர்ம கும்பல் அன்பரசு சென்ற இருசக்கர வாகனத்தை வழிமறித்து அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இதனை அருகில் இருந்தவர்கள், அதாவது அன்பரசுவின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் அன்பரசுவை மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்து தற்பொழுது ஆபத்தான நிலையில் அன்பரசு சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் இங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். அதாவது நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்த குற்றவாளி ஒருவர் போல் காவல் நிலையம் அருகே வெட்டப்பட்ட சம்பவம் திருவள்ளூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி.